கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆஹா, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆஹா, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. பின்வரும் குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பெர்தி மரியா அவருடைய உடல் நலத்திற்காகவும் படிப்பிற்காகவும். ஆண்டோ அவருடைய குடும்பத்தால் தனிப்பட்ட கருத்து. அலாசிராஜ் நல்ல விதமாக வேலை வாய்ப்பு கிடைக்க. ஆல்வின் அலாஜியஸ் அவருடைய படிப்பிற்காக. ரெரின் தேவசியா அவருடைய நன்மைக்காக. ஆடின் அலாசியஸ் குட்டிகள். ஆலினம்மாள் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்காக. கிரண் பாபு அவருடைய உடல் நலத்திற்காக. ஆனி ஆஞ்சலின் அவருடைய படிப்பு உடல் நலத்திற்காக. தோரதி தாமஸ் உடல் நலத்திற்காக. மேர்சியம்மா உடல் நலம் மன அமைதி பெற. மரணமடைந்த ஜெசிந்தா ஸ்ரீவன் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தாய் திரு அவை இன்று முக்கியமான ஒரு திருநாளை கொண்டாடுகிறது. புனித பிரான்சிஸ் அசீசியார் ஏழ்மையை கடைபிடித்து ஏழ்மையில் வாழ்ந்த அவர் அவருடைய திருநாளாகி இன்று நமக்காக பரிந்து பேச அவர் வழியாக ஜெபத்தை பங்கெடுப்போம். பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அன்பு இயேசு மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். பிரான்சிஸ் அசிசியார் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை ஒத்திருக்க செய்தீரே. அவரது வழியில் நாங்கள் நடப்பதால் உம் திருமகனை பின்பற்றி பேரின்பம் தரும் அன்பில் உமோடு ஒன்றித்திருக்கும் ஆற்றல் பெற செய்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே சர்வேசனாய் என்றென்று வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்வார். இறைவாக்கினர் ஃபாருக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 5 முதல் 12 மற்றும் 27 முதல் 29 முடிய. இஸ்ரேலின் புகழை நிலைநாட்டும் என் மக்களே, வீறு கொள்வீர். நீங்கள் வேற்றினத்தாரிடம் மீட்கப்பட்டது உங்கள் அழிவிற்காக அன்று. நீங்கள் கடவுளுக்கு சினம் ஊட்டியதால்தான் பகைவரிடம் ஒப்படைக்கப்பட்டீர்கள். கடவுளை விடுத்து பேய்களுக்கு பலியிட்டதால் உங்களை படைத்தவர்க்கு சினம் ஊட்டினீர்கள். உங்களை பேணி காத்து வந்த என்றும் உள்ள கடவுளை மறந்தீர்கள். உங்களை ஊட்டி வளர்த்த எருசலேமை வருத்தினீர்கள். கடவுளின் சினம் உங்கள் மீது வரக்கண்டு எருசலேம் கூறியது, சீயோனின் அண்டை நாட்டவரே கேளுங்கள், கடவுள் எனக்கு பெருந்துயர் அனுப்பியுள்ளார். ஏனெனில் என்றும் உள்ளவர் என் புதல்வர். புதல்வியர் மீது சுமத்திய அடிமைத்தனத்தை நான் கண்டேன். மகிழ்ச்சியோடு நான் அவர்களை பேணி வளர்த்தேன். ஆனால் அழுகையோடும் துயரத்தோடும் அனுப்பி வைத்தேன். நானோ கைம்பெண், எல்லாராலும் கைவிடப்பட்டவள். என் பொருட்டு யாரும் மகிழ வேண்டாம். என் மக்களின் பாவங்களை முன்னிட்டு நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன். ஏனெனில் அவர்கள் கடவுளின் சட்டத்தை விட்டு விலகி சென்றார்கள். என் மக்களே, வீறு கொள்வீர். கடவுளை நோக்கி கூக்குரல் இடுவீர். இத்துயரங்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவு கூர்வார். கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள். அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் இக்கேடுகளை உங்கள் மீது வர செய்தவரே உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவிசாய்க்கிறார். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். பல்லவி. ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவிசாய்க்கிறார். கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள். நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூர்வோர் அதில் குடியிருப்பார். பல்லவி. ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவிசாய்க்கிறார். மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர்.
இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 17 இருந்து 24 முடிய. அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபடுகின்றன என்றனர். அதற்கு இயேசு, வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தீங்கு விளைக்காது ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பதை பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றியே மகிழ்ச்சி அடையுங்கள் என்றார். அந்த நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கு இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கே தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியாய் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவரிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. புனித பிரான்சிஸ் அசீசாருடைய திருநாள் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் இத்தாலி நாட்டிலே பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தந்தை ஒரு பெரிய வியாபாரி. அப்படி இருந்தபடியால் பிரான்சிஸ் அசீசியார் சிறந்த முறையிலே படிக்க வைத்தார்கள். சிறந்து விளங்கினார் படிப்பிலே. வாலிபனாக இருந்த பொழுது இந்த உலகமே சதம் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் கடவுள் அவருடைய இதயத்தை தொட்டார். எனவே மனமாறி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துறவியாக விரும்பினார். அதே நேரத்திலே தன் தந்தை சேர்த்து வைத்த சொத்து காசு பணத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கினார். எனவே அவருடைய தந்தை அவர் மேல் கோபம் கொண்டார். வீட்டை விட்டே வெளியே விரட்டி விட்டார். நீ சொத்தையெல்லாம் அளிக்கின்றாய் என்று அவர் உடுத்தியிருந்த ஆடையை கூட கழற்றி எறிந்துவிட்டு சென்றார். அவர் சென்ற பொழுது இயற்கையின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர். மரம், செடி, ஆடு, மாடு எல்லாம் அவையெல்லாம் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள் என்று சொன்னார். இதுதான் அவருடைய மிகப்பெரிய ஏழ்மையை கடைபிடித்தார். இயற்கையை நேசித்தார். எல்லாவற்றையும் சமமாக பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக உழைத்தார். துறவற சபையை ஆரம்பித்தார். சிறு சகோதரர்கள் என்று ஆரம்பித்து அதிலே மிகப்பெரிய பணியாற்றி இறைவனுக்கு உகந்த மகனாக மரணமடைந்தார். அன்பானவர்களே, இந்த புனித பிரான்சிஸ் அசீசியார்
பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இயேசுவுக்காய் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஏழ்மையை கடைபிடித்தார். எளிய மனத்தோர் பேர் பெற்றோர், ஏனென்றால் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று இயேசு கூறியிருக்கிறார். எனவே இயேசை நம்பி சென்றார். இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு 72 சீடர்களை இருவராக நற்செய்தியை அறிவிக்க அனுப்புகிறார். அவர் செல்லும் பொழுது எதையும் எடுத்து செல்ல வேண்டாம், உணவை பற்றி கவலைப்பட வேண்டாம், கடவுளை மட்டும் நம்பி நீங்கள் செல்லுங்கள். அந்த கடவுளை நம்பி செல்லும் பொழுது அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார், பாதுகாப்பு கொடுப்பார் என்று அனுப்புகிறார். சென்றார்கள், நற்செய்தி அறிவித்தார்கள். திரும்பி வேதம் கூறுகிறது, அவ் எல்லோரும் பெரும் மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்து தாங்கள் செய்ததையெல்லாம் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறார்கள். அன்பானவர்களே, ஏன் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறார்கள் என்றால், தங்கள் கொடுக்கப்பட்ட கடமையை பணியை மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு செய்து முடித்தபடியால் அந்த மகிழ்ச்சியை இப்போது ஆண்டவரிடத்தில் வந்து அறிவிக்கின்றார்கள். நாம் எப்போதெல்லாம் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு சுறுசுறுப்போடு பணி செய்கிறோமோ, வேலை செய்கிறோமோ, அப்போதெல்லாம் அது நமக்கு ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை உண்டாக்கும். அதே நேரத்திலே இறைவன் அதை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. எந்தெந்த குடும்பத்திலே ஒரு தந்தையோ தாயோ கஷ்டப்பட்டு உழைக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் சந்தோஷம் அடைவார்கள். என் தந்தை எனக்காக இரவு பகலாக உழைக்கிறார், என் தாய் எனக்காக உழைக்கிறார்கள். அதை பார்த்து அந்த பிள்ளைகள் பேர் ஆனந்தம் அடைவார்கள். அதே அவர்களுக்கு ஒரு நல்ல பாடமாக அமையும். உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் உங்களுடைய கடின உழைப்பை பிள்ளைகளுக்கு தெரியும்படியாக அறிவியுங்கள். இவ்வாறு உன் தந்தை கஷ்டப்படுகிறாரே என்று மனைவி சொல்ல வேண்டும். உன் தாய் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே, 3 வேளை எந்த சம்பளமும் இல்லாமல் சாப்பாடு செய்து கொடுக்கிறாரே என்று தந்தை சொல்ல வேண்டும். அப்போது அந்த பிள்ளைகள் உழைப்பை பார்த்து அவர் நல்லவர்களாக மாறுவார்கள், உழைக்கிற பிள்ளைகளாக மாறுவார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு அனுப்புகிறார். எல்லா வேலையும் முடித்து மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து அறிவிக்கிறார்கள். அப்போது சொல்லுகிறார்கள், பேய்களும் உமது பெயரை கேட்டவுடனே கீழ்ப்படுகின்றனவே. ஆண்டவர் சொல்லுகிறார், கீழ்ப்படி என்பதை பற்றி மகிழ்ச்சி அடையாது, உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றன. நாம் நல்லதை செய்யும் பொழுது, உண்மையாக உழைக்கும் பொழுது, நேர்மையோடு கடவுளுக்காக நாம் இருக்கும் பொழுது, குடும்பத்தை கட்டி காப்பாற்றும் பொழுது உங்களுடைய பெயரெல்லாம் விண்ணகத்திலே மோட்சராட்சி எழுதப்படும் என்று சொன்னபடியால் உற்சாகத்தோடு ஒவ்வொரு நாளை நாம் செலவிடுவோம். ஆண்டவர் நமக்கு வல்லமையை புனித பிரான்சிஸ் அசீசியார் வழியாக கொடுத்தமை காப்பாற்றுவாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மயிலை மாதாவுடைய நாள் என்று நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்களை நாம் ஏறெடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று செபிப்போம். உங்களுடைய பதிலுரை எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறை மக்கள் அனைவரும் திருச்சபையின் வளமைக்கு உதவிடும் வற்றாத ஊற்றாக விளங்க வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தவறி நடப்போர் திருந்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளம் பெற வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். வீடற்றோருக்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் மற்றும் உமது குழந்தைகளாகிய எங்களுக்கு
எது எது தேவையோ அவற்றையெல்லாம் அளித்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மரித்த நவநாள் விசுவாசிகளுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றை தந்தருள வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நோயுற்றோர் நலம் பெறவும் அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும் மாணவியர் தேர்ச்சி பெற வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, துன்பப்படுவோரின் தேற்றரவும் பாவிகளுக்கு அடைக்கலமும் வியாதிக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் பில்லி சூனியம் போன்ற தீய சக்தியிலிருந்து விடுதலை தரும் திருமயிலை மாதாவை எங்களுக்கு அன்னையாக கொடுத்தீரே. அந்த அன்னையின் மேல் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு அவள் வழியாக நாங்கள் உம்மிடம் கேட்கும் வரங்களை எல்லாம் எங்களுக்கு கொடுத்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாம் வல்ல நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் அசிசியாவுடைய பெருவிழாவிலே நாங்கள் அர்ப்பணிக்க இந்த காணிக்கைகளை இரக்கத்துடன் ஏற்றருளும். அவருடைய பரிந்துரை ஜெபத்தினாலே எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் சிறப்பாக புனித பிரான்சிஸ் அசீசியாவுடைய திருநாளை கொண்டாடும் என்று உம்முடைய மக்களாகிய நாங்கள் யாவரும் கூடி வந்து உம்மை போற்றுவதும் நன்றி செலுத்துவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும்.
ஏனென்றால் புனிதரின் வியத்தக சாட்சியத்தால் முது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமை அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்கள் மீது மறை நிகழ்வு நாங்கள் நிறைவேற்றும் அந்த புனிதர் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் செய்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து முது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்ம அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தரலும். ஆண்டவரே, உம்முடைய பீடத்திலே நன்றியோடு ஜெபித்து கொண்டிருக்க எங்களை கண்ணோக்கு சுவாமி. நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவளுக்காக மன்றாடுகின்றோம். சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலி ஒப்புடும் குடும்பங்களை ஆசீர்வதியும். தந்தையே, உயிர்த்தெலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, இன்று விழா கொண்டிடும் புனித பிரான்சிஸ் அசீசியார் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒரே குடும்பமாக கரங்களை உயர்த்தி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக நீர் கொடுத்து கொண்டிருக்க இந்த மாலை இரவு நேரத்திலும் கொடுக்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தின் தாரும் ஐயா. இதனால் நாங்கள் பாபத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி ராஜாவே, என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உம் மீது வைத்திருக்க நம்பிக்கையும் முது திரு அவையின் நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களை நம்பி இருக்கும் மக்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வேண்டிய பாதுகாப்பையும் உடல்நலத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்க அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு இந்த நாள் முழுவதும் நம்மை காப்பாற்றி வந்த தெய்வம். நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து தகுந்த பதிலை சொல்லி நற்கருணையை பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. By saying the proper response, others kindly remain in your place and worship the Lord in silence.
ஆண்டவரே, உமது திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸ் அசீசியாருடைய விளங்கிய அன்பையும் திருத்தூதர் ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றி உமது அன்பின் ஆற்றலை கண்டுணர்ந்து அது எல்லாவரும் மீட்புக்கு பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் புனித பிரான்சிஸ் அசீசியாருடைய பரிந்துரை ஜெபத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி முடிவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அனைவருமாக மயிலை மாதா பீடத்திற்கு முன் வரும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன்.